கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமலையில் அருளப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆயத்துகளையும் மக்களை அதை கொண்டு அமல் செய்யுமாறு இருக்கிறார்கள். குர்ஆன் என்பது வெறுமனே ஓதுவதற்கான வசனங்கள் மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கான இறைவசனங்களாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலகட்டத்திலேயே பல்வேறு ஆயத்துகள் குறித்து சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசுகின்ற பொழுது அதையெல்லாம் நீங்கள் அமலில் கொண்டு வருவதில்லை என்று கவலைப்பட்ட தருணங்களும் ஒரு சில உண்டு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு படிப்பினைக்குரிய ஒரு ஹதீஸை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால் உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்களில் ஒருவர். இந்த சஹாபாக்களுடைய காலகட்டத்திலேயே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஷைத்தான் மக்கள் குர்ஆனினுடைய 3 வசனங்களை கொண்டு அமல் செய்வதை விட்டும் தடுப்பதிலே வெற்றி பெற்று விட்டான்னு சொல்கிறார். அதாவது இன்றைக்கல்ல நேற்றைக்கல்ல 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே ரசூலுல்லாஹுடைய மறைவின் சமீபத்திலேயே சஹாபாக்கள் அவர்களுடைய காலகட்டத்திலேயே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த 3 ஆயத்துக்களை அமல் செய்வதில் மக்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள், அவர்களை வழிகெடுப்பதில் ஷைத்தான் வெற்றி பெற்று விட்டான். அது என்ன 3 வசனம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு 3ஐயும் பட்டியலிட்டு சொல்லுவார்கள். முதல் ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லியஸ்தஅதின்குமுல் லதீன மலக்கத் ஐமானுக்கும், ஒரு வீட்டிற்குள் நீங்கள் நுழைவதாக இருந்தால் நீங்கள் அனுமதி கேட்டுவிட்டு செல்லுங்கள். அதாவது அடுத்தவர்களுடைய வீட்டை குறித்து அல்லாஹ் இந்த இடத்துல பேசல, உங்களுடைய வீட்டிற்குள்ளால் நீங்கள் நுழைவதாக இருந்தாலும் கூட நீங்கள் அனுமதி பெற்று செல்ல வேண்டும். யார் யார் அனுமதி கேட்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச அளவை அல்லாஹ் நிர்ணயம் செய்யும் பொழுது அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், முதல் விஷயம் அடிமைகள் வீட்டிற்குள் வருவதாக இருந்தால். இன்னும் வல்லதீன லம் யபுலுகுல் ஹுலும மின்கும் ஸலாஸ மர்ராத், இன்னும் பருவ வயதை அடைவதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விவரம் தெரிந்த குழந்தைகளோ அல்லது அடிமைகளோ உங்களின் வீட்டிற்குள்ளால் உங்களின் அறைக்குள்ளால் நுழைவதாக இருந்தாலும் கூட 3 நேரங்களில் அவர்கள் அனுமதி கேட்டுவிட்டு தான் உள்ளே வர வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லிஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த வசனத்தை கொண்டு அமல் செய்வது மக்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது, ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான்னு சொல்கிறான். நம்முடைய வீடு தான், நம்முடைய குழந்தைகள் தான், நம்முடைய வேலைக்கார அடிமைகள் தான் இருந்தாலும் கூட, அடிமைக்கான அந்த பழக்க வழக்கம் தற்போது இல்லை என்று சொன்னாலும் கூட குழந்தைகளுடைய விஷயத்தை அல்லாஹ் இங்கே பேசுகிறான். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அறைக்குள்ளே நுழைவதாக இருந்தாலும் 3 நேரத்தில் அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும். அது என்ன 3 நேரம்? மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த நேரம். இரண்டாவது மினல் பஹீரத்தி, மதிய நேரத்தில் ஓய்வாக இருக்கக்கூடிய அந்த நேரம். ஒமின் பாதி சலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னால் நீங்கள் உறங்க செல்லக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் மக்கள் தங்களுடைய ஆடையின் விஷயத்தில் தங்களுடைய அறைக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவர்கள் பொதுபோக்காக இருப்பார்கள். எனவே உள்ளே நுழைவதாக இருந்தால் அனுமதி கேட்டுவிட்டுத்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இது விஷயத்திலே மக்களிடத்தில் எந்த அளவிற்கு பேணுதல் இருக்கிறது. ஏதோ நமக்கு பழக்க வழக்கம் கொஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக வீட்டிற்குள் ஆண்கள் இருக்கிறார்களா, பெண்கள் இருக்கிறார்களா, அவர்கள் தனிமையில் இருக்கிறார்களா, அல்லது நாம் இவர்களுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த நேரம் அவர்களுக்கு ஒரு இடையூறை தரக்கூடிய நேரமாக இருக்குமா என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் மிக சாதாரணமாக மக்கள் வீட்டிற்குள் சென்று வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது குறித்து தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த ஆயத்தை மக்கள் அமல் செய்வதில்லை, அது விஷயத்திலே ஷைத்தான் மக்களிடத்தில் வெற்றி பெற்று விட்டான். முதல் விஷயத்தை சொல்லுகிறார்கள். இரண்டாவது ஒரு வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். வைதா ஹமரல் கிஸ்மத, உங்களுக்கு மத்தியில் சொத்துக்கள் பங்கீடு செய்கின்ற போது உலுல் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி ஃபர்ஸுகுஹும் மின், உலுல் குர்பா நெருங்கிய சொந்த பந்தங்கள். சொந்த பந்தத்தில் ஒரு சிலருக்கு சொத்துக்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்கள் சொத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே பாத்தியப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால்
இருந்தாலும் அவர்கள் அந்த மையத்தானவர்களுக்கு நிறைய வேலைகளை செய்திருப்பார்கள், மிகவும் நெருக்கமாக இருந்திருப்பார்கள். எல்லா உறவுகளும் அவர்களை பார்க்க வேண்டிய கடமை இருந்தாலும் கூட இவர்களை ரொம்ப பார்த்திருப்பாங்க. நியாயப்படி அவர்களுக்கு கொடுக்கணும், ஆனால் சட்டப்படி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்கிற ரீதியில் ஒரு சிலர் இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா ஹதரல் கிஸ்மத, உங்களுக்கு மத்தியில் சொத்துக்கள் பங்கீடு செய்யப்படும் பொழுது உலுல் குர்பா சொந்த பந்தங்களுக்கும், வல் யதாமா யதீம்கள் தந்தை இல்லாதவர்களுக்கும், வல் மசாக்கீனி ஏழைகளுக்கும், கர்சுகூஹும் மிக நீங்களாக பார்த்து கொஞ்சோன்னு கொடுங்கன்னு சொல்கிறேன். அல்லாஹ் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு சொல்ல, கர்சுகூஹும் மின் நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் ரிசுகை கொடுங்கள் என்று சொல்லுகிறான். இந்த பழக்க வழக்கம் மக்களிடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அதை தடுக்கக்கூடிய விஷயத்திலே ஷைத்தான் வெற்றி பெற்று விட்டான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சமகாலத்தில் இந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்யக்கூடிய விஷயம் எந்த அளவிற்கு இருக்குதுன்னு சொன்னால், உடன் பிறந்தவர்களுக்கு கூட சொத்துக்களை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மக்கள் முரண்பட்டு நிற்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய சொத்துக்களை பங்கீடு செய்கின்ற பொழுது கடமைப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்துவிட்டு பங்கீடு செய்யுங்கள். நீங்கள் சொத்துக்களை பிரிக்கக்கூடிய நேரத்தில் நாளுக்கு ஒரு 10 20 போட்டு ஒருவருக்கு, உங்களுடைய சொந்த பந்தத்தில் யாராவது ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அதன் மூலம் அவருடைய பொருளாதார தேவை நிறைவடையும் என்று இருந்தால் நீங்கள் பார்த்து ஏதாவது அவர்களுக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூன்றாவது இறைவசனத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களுக்கு மத்தியிலே இரையச்சமுடையவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்னு சொல்றான். இன்ன அக்கிரமக்கும், நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று சொன்னால் அத்துக்காக்கும் இரையச்சம் உடையவர் என்று சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே யாரிடத்தில் பொருளாதாரம் நிறைய இருக்கிறதோ, யார் ஒரு பெரும் குடும்ப பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்வானவர்களாக கண்ணியமானவர்களாக மதிக்கப்படுகிறார்களே தவிர மக்களுக்கு மத்தியில் இரையச்சத்தை கொண்டு ஒருவரை அளவீடு செய்தல் என்பது இல்லாமல் போய்விட்டது. ஒருவர்கிட்ட காசு பணம் இல்லை, இருந்தாலும் அவர் பேணுதலான வாழ்க்கை வாழுகிறார், யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்வதில்லை, தொழுகையில் பேணுதலாக இருக்கிறார், இபாதத்துகளில் கவனமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இபாதத்திற்காக வேண்டி அவர் மதிக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னிடத்தில் யார் கண்ணியமானவர்கள் என்று சொன்னால் அத்துக்காக்கும், உங்களில் இரையச்சம் அதிகமாக உள்ளவர்தான் என்ற கண்ணியமானவர்னு சொல்றாங்க. ஆனால் மக்கள் இரையச்சத்தை புறக்கணித்து விட்டு செல்வத்தையும் குடும்ப பாரம்பரியத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 1000 வருடங்களாகவே இந்த அமல்களை, இந்த ஆயத்துக்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய விஷயம் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால், சமகாலத்தில் குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு அமலில் வைத்திருக்கிறோம் என்பதை கவலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். அல் குர்ஆன் வெறுமனே ஓதுவதற்கான ஒரு வேதம் அல்ல, மாறாக அது அமல் செய்வதற்கான வேதம். குர்ஆனை ஓத வேண்டும், விளங்க வேண்டும், அதை கொண்டு அமல் செய்வதற்கான முயற்சிகளை முழுமையாக செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.